விஜயகாந்த் சார் ஏஐல காட்டுறாங்க பாருங்களேன், அப்பா கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கும். மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போற படம் படைத்தலைவன். எஸ், இந்த படத்துல லீடா ஹீரோவா நம்ம சண்முக பாண்டியன், விஜயகாந்த். ஸோ விஜயகாந்த்ன்னு சொன்னவனே அவரோட மாஸ் கெட்டப் என்ட்ரி எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இவர்கிட்டயும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் படம் பார்க்க போயிருந்தேன். பட் என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம். ஸோ இவருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு யானைக்கும் நடுவுல இருக்க அந்த பாச போராட்டம் மட்டும்தான் படத்தோட ஃபுல் டிராவலிங் கதை. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் கேஜிஎஃப், கொஞ்சம் என்ன படம், அந்த படம், இந்த படம், கொஞ்சம் இங்கிலீஷ் படத்துல இருந்து வேற எடுத்திருக்காங்க. எல்லா படத்துல இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மேலும் பலம் சேர்க்கறது நம்ம இளையராஜா சார் மியூசிக் தான். ஸோ விஷுவல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இளையராஜா சார் சாங்னா நம்ம சொல்லவே வேணாம். விஜயகாந்த் சாருக்கு போட்டு அவர் பையனுக்கும் போடுற அளவுக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்துல ஃபைட்டு, முக்கியமா ஃபைட் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கும்கி படத்தோட சாயல் லைட்டா இருக்கிற மாதிரியே தோணுது. அது என்னன்னா யானை கூட ஹீரோ கூட அந்த வயசான கெட்டப்ல நம்ம கஸ்தூரி ராஜா சார் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏன் வயசான காலத்துல இந்த ஒரு கொடுமைன்றது எனக்கும் தெரியல. ஸோ அவரும் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கூட ஒரு தங்கச்சி கேரக்டர், அதெல்லாம் ஓகே. கும்கில இருந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டருக்கா இதுலயும் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்க அதே பேட்டர்ன் இதுல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட்டு. அதே சமயத்துல இவருக்கு வந்து அழகு சேர்க்கணும், இவரை வந்து நேச்சுரலா ஒரு காட்டுவாசி மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஹேர் ஸ்டைல வந்து கேர்ள் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு கூட கேர்ள் பண்ணா கூட அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாங்க. அவருக்கு ஏன் கேர்ள் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவர் இப்படி திரும்பும்போதெல்லாம் அது கேர்ள் தனியா தெரியுது. ஸோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு வந்து இதுக்கு முன்னாடி வால்டர் படம் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பரான படம். அப்படி அவர் அதுலேயும் வந்து அப்பா பையன், அதாவது அப்பா சத்யராஜ் அவரோட பையன் சிபிராஜை வச்சு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல விஜயகாந்த் சார் அவரோட பையன் சண்முக பாண்டியை வச்சு படம் எடுத்திருக்காரு. ஸோ புது முயற்சி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கதையில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு 2-3 சீன்ஸ் இருக்கு. யானையை வந்து ஒரு கட்டத்துல வாங்கின கடனுக்காக யானையை கூட்டிட்டு போறோம், யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் சில பல சிக்கல்லாம் வருது. இதுல ஒரு கட்டத்துல யானையை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஹீரோவுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. எப்படியும் இவங்கிட்ட யானையை கொடுக்கூடாதுன்னு. திடீர்னு அந்த போலீஸ்காரன் எங்க போனான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு பக்கம். திடீர்னு பார்த்தா எப்படி சொல்றது, நம்ம ரோலெக்ஸ் படத்துல வர மாதிரி இவர் போட்டோ அனுப்பிட்டு இவன் தலையை யாரெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமான காசு, அவங்க லைஃபே செட்டில்ன்றாங்க. ஒரு யானை பாகன், ஒரு நார்மல் பர்சன் ஒரு பட்ஜெட் மாதிரி வச்சிருக்கலாம். பட் என்ன வேணாலும் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசால இருந்து 200 பேரை இறக்கி இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கண்டென்ட் மாதிரி தெரியுது. அதே சமயத்துல இந்த டிராவல் வந்து நல்லா இருக்கு. அந்த யானைக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லவ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிராவல்ல இருக்கும்போது யானை எங்கன்னு தேடும் போது ஆஃப்டர் இன்டர்வல் சான்ஸே இல்லை, அதெல்லாம் மிரண்டுட்டேன். இன்டர்வலுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் ஏஐல காட்டுறாங்க பாருங்களேன், அப்பா கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்க்காத ஒரு சீன் விஜயகாந்த் சார் அந்த ஒரு சீன்ல பாக்குறது, அதுவும் ரமணா படத்துல இருக்கிற அந்த ஒரு கெட்டப், இங்க அடிச்சா அங்க வலிக்கும், அந்த டைலாக்லாம் மாஸ். அது அந்த படத்துல இருந்தே எடுத்த டைலாக் தான், இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இன்புட் வச்சிருக்கிறதுனால படம் வந்து இன்னும் நல்லா இருக்கு. அதாவது போர் அடிக்காம போகல, அது வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹீரோயின் சொல்ல முடியாது, முனிஷ்காந்த் சார் ஒரு மலவாசியா இருக்கிறாரு, அவரோட பொண்ணா ஹீரோயின் இருக்கிறாங்க. இந்த படத்துல முனிஷ்காந்த் வந்து ஒரு சாமியாடி மாதிரி இருக்கிறாரு, குறி சொல்ற மாதிரி. அதே சமயத்துல அந்த ஊர்ல வந்து அருள்தாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ யானையை கண்டுபிடிக்க போற இடத்துல பாத்தீங்கன்னா நரபலி கொடுக்கறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நரபலியை தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அனிமல்ஸை வந்து சின்ன சின்னதா கொண்டுட்டு இருந்தாங்க. பசுமாடு, அதுவும் சென வச்ச பசுமாடை தான் கொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் கணக்கே இல்லாம கொண்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பணத்தாசை பிடிச்சி இனிமே வந்து மாடெல்லாம் கொல்லக்கூடாது, நம்ம யானையை கொல்லலாம், அதுவும் வந்து கருவுள்ள யானையை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ யானையை காப்பாத்தினாரா இல்ல நரபலி கொடுக்கறது கண்டினியூ ஆச்சா? இந்த படத்தோட வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா கருடன். கருடன் அவனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர்தான்ட்டு. ஸோ ஒரு நல்ல மாசான வில்லன் தான் இறக்கியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பரா தத்ரூபமா இருக்கு. கண்டிப்பா இவரோட முயற்சிக்கு நம்மளுடைய பாராட்டுகள் எல்லாமே சொல்லணும். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டு தான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க்லாம் நல்லா சூப்பரா தாங்க இருக்குது, குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் நான் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் தான் சொல்லியிருக்கேன், பெருசாலாம் இல்லை. கண்டிப்பா விஜயகாந்த் சாருக்காகவாச்சும் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் வேற ஒரு திரைப்படத்துடன் சந்திப்போம். அது வரை டாடா பை பாய்.